பெரியப்பா, நீங்க வர சொன்னீங்கன்னு தனா சொன்னா. உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. இப்ப இந்த வீட்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நீங்க சொல்ற பதில்ல தான் நான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். இயற்கையா நடக்கிற எந்த விஷயத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. இந்த காதலும் அப்படித்தான். எப்போ யார் மேல வரும்னு தெரியாது. உங்க 2 பேருக்குள்ளயும் அது வந்துடுச்சு. அதுக்கு உங்களை குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல, அது உங்களுக்கே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் பெரியப்பா. என்னதான் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போயிருந்தாலும் கடைசி நேரத்துல குடும்பம் தான் முக்கியம்னு உங்க காதலை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்க. அந்த விஷயத்துல உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ அடுத்த நகர்வை நோக்கி போயாகணும். சாரு இந்த வீட்ல தான் இருக்கா. அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேத்திருக்கேன். அவளும் என்ன நம்பித்தான் இந்த வீட்ல இருக்கா. அவளுக்கும் நான் பதில் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா பெரியப்பா. மாயா, இப்ப நீயும் எங்க பொண்ணுதான். உன்னை என் மூத்த பொண்ணாதான் நான் பார்க்கிறேன். நானும் உங்களையும் பெரியம்மாவையும் என் அம்மா அப்பாவாவை தான் பார்க்கறேன். அப்போ ஒரு அப்பாவா உன் கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அது பெரியப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அது எங்க கடமை. சீனோ, கடை பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்ல? ஆயிடும் மாமா. இன்சூரன்ஸ் வந்துட்டா ஒரு வாரத்துல எல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ நீயும் சொந்த கால்ல நிக்கிற. உன் தொழில நீ முன்னேறணும்னு உனக்கு பொறுப்பு வரணும். கல்யாணம் நடந்தாதான் அதுவும் வரும். இப்போ சாரு, நீ, மாயா 3 பேருமே வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. நாளைக்கு இந்த வீட்ல யாருக்கு யார் கூட கல்யாணம் நடக்குங்கிறத பத்தி ஒரு முடிவை கோவில்ல வச்சு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட கருத்தை கேட்கணும்னு தோணுச்சு. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. மாயா, நீ என்ன சொல்ற? மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லு மாயா, ப்ளீஸ். பெரியப்பா, நான் இந்த ஊருக்கு வரும்போது வேற ஒரு மென்டாலிட்டியில இருந்தேன். கொஞ்ச நாள்ல என் லைஃபை பார்த்துட்டு நான் போயிடுவேன் தான் நினைச்சேன். ஆனா இங்க வாழ்ந்த இந்த கொஞ்ச நாள்ல என் உலகமே இந்த வீடுதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த குடும்பமும் தான் எனக்கு முக்கியம். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல. என் வாழ்க்கையில என்னை விட உங்களுக்கும் பெரியம்மாவுக்கும் தான் அக்கறை இருக்கு. முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு சம்மதம் தான் பெரியப்பா. சீனு, நீ இதுக்கு முன்னாடி தானா ஒரு முடிவெடுத்து சில விஷயம் பண்ணிருக்க. அதனால நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்திருக்கு. எதையுமே வெளிப்படையா பேசினாதான் நம்ம மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கும் தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ற? மாமா, நான் சொந்தமா எடுத்த முடிவு எல்லாமே
இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்னால உங்க கௌரவத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில என்ன நடந்தா, யார் இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு சம்மதம் தான் மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேரோட இந்த வார்த்தை எனக்கு போதும். இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க, என்னங்க? என்னங்க முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு? காஃபி அவ்வளவு நல்லா இருக்கா என்ன? காஃபி எப்பவும் போல நல்லாதான் இருக்கு. ஆனா ஏன் சந்தோஷத்துக்கு காரணம் வேற. என்ன காரணம்? இந்த வீட்ல நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டிய நான் மாயா கிட்டயும் சீனு கிட்டயும் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் முடிவுதான்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற முடிவை கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. தீர யோசிச்சதுக்கு அப்புறம் தெளிவான ஒரு முடிவு கண்ணுக்கு தெரியுது. என்னங்க அந்த முடிவு? சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்ப மாயா? அவ வாழ்க்கைக்கும் நாம தானே பொறுப்பு. அதுக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். கதிருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அது நடந்தா மாயாவும் நம்ம வீட்டிலேயே இருப்பா. குடும்பத்திலயும் எந்த குழப்பமும் இருக்காது. நீ என்ன சொல்ற? சின்ன பசங்களே உங்க முடிவுக்கு சரின்னு சொல்றாங்க. இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர நீங்க. எல்லார் வாழ்க்கைய பத்தியும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த கல்யாண விஷயமா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல முழு சம்மதம் தான். என்னங்க, உங்க முடிவை வீட்ல எப்ப சொல்ல போறீங்க? சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கணும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்சு வேஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து நானே எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறேன். நல்லதுங்க. பொறுமையா. சாரு, சாரு, சொல்லுங்க இந்த பக்கம் வா. ஐயோ, அத்தை, என்னாச்சு அத்தை? இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேம்மா. அப்படின்னு சந்தோஷம் நீ? சாரு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்படி நினைச்சுதானே நானும் இங்க இருக்கேன். ஆனா இன்னும் என்ன, வெயிட்டிங் லிஸ்ட்லயே தான் இருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்றீங்க? அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்தத வரும்போது நான் கேட்டேன். கல்யாண விஷயத்துல அண்ணனே முடிவெடுத்துட்டாரு. சாருக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா. அத்தை,
நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சாரு. அப்போ மாயா அவளை பத்தி அவர் யோசிக்காம இருக்க மாட்டாரே. அதுக்காக தான் கதிர் இங்க வர வச்சிருக்காரு. கதிருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பேச போறாங்களாம். அப்ப நாம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது. ஆமா, என் மருமகளா சாரு தான் வர போறா. அப்ப சீனுக்கும் எனக்கும் தானே அத்தை கல்யாணம் நடக்க போகுது. அதான் அண்ணனே முடிவெடுத்துட்டாருல்ல, அவர் முடிவுக்கு யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. சித்தி, எங்க கல்யாணம் நடக்க போகுது. அத்தை, உங்களால தான் எல்லாமே. தேங்க்யூ அத்தை. சாரு சாரு மெதுவா, யாராவது கேட்ட போறாங்க. ஆ, முடிவு எடுத்துட்டாருல, அப்போ மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமே. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதுல வேஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு சொல்லிருக்காரு. அது என்ன அத்தை வேஷம் கட்டுறது? அது வருஷம் வருஷம் நம்ம குடும்பத்துல நடக்கிற வழக்கம் தாம்மா. பிள்ளையார் கோயில்ல இருந்து அண்ணன் ஒரு பிள்ளையார் சிலைய பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா பெரிய பிள்ளையார் சிலைய ஊர்வலமா கூட்டிட்டு வருவோம். அப்போ நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே நிறைய சாமி வேஷம் கட்டுவாங்க. முருகன், சிவன், பார்வதி எல்லா வேஷமும் கட்டி விநாயகர் ஊர்வலம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேஷத்தை கலைப்பாங்க. அப்போ பெரியப்பா விஷயத்த சொல்லிடுவாருல்ல? கண்டிப்பா சொல்லிடுவாருமா. இப்பவே முடிவு பண்ணிடுங்க, அப்புறம் நாளைக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது. என்ன பாட்டி, சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாயா, நாளைக்கு யார் யாருக்கு என்னென்ன வேஷம் போட போறோம்னு அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. வேஷமா? அதான் மாயா, நான் சொன்னேன்ல விநாயகர் சதுர்த்திக்கு வீட்ல இருக்கிற எல்லாருமே சாமி வேஷம் போடுவாங்கன்னு. ஆமா, அது நாளைக்கு தானா? ஆமா. அனி, நீங்க என்ன வேஷம் போட போறீங்க? ஐயோ, நான் எந்த வேஷமும் போடலப்பா. போன தடவை என் முகத்துல போட்டதே ரொம்ப முடியாம போயிடுச்சு எனக்கு. ஏய் பத்மா, போன வருஷம் உனக்கு பொருத்தமான வேஷம் தானே போட்டோம். அத்தை என்ன வேஷம் போட்டாங்க? காளி வேஷம் தான். அப்படியே இவளுக்கு பொருத்தமா இருந்துச்சு. அதான் இவளுக்கு கரெக்டா இருந்துச்சு. பத்தியா 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 பத்தியா, வேஷம் போடாமையே அப்படியே இருக்கா. ஐயோ மச்சான், நான் ஒரு ஸ்பெஷல் வேஷம் வச்சிருக்கேன். அப்படியா? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது சஸ்பென்ஸ் மச்சான். நாளைக்கு பாக்கும்போது அது உங்களுக்கே தெரியும். எல்லாரும் ஆச்சரியப்பட போறீங்க. ஆச்சரியப்படுறமா இல்ல பயப்படுறமான்னு பார்த்தா தானே தெரியும். தனா, நீ என்ன வேஷம் போட போற? நான் அத நான் சொல்றேன். இதோ வந்துட்டான்ல. டேய், நான் என்ன வேஷம் போடணும்னு நீ ஏன் சொல்ற? ஏன்னா நான் தான் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேனே. உங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த கேட்டப்ப நான் சொல்றேன். மாயா, நீ வள்ளி வேஷம் போடு. வள்ளி வேஷமா? எந்த வள்ளி? இந்த மாடசாமி சம்சாரம் மூணாவது தெருவில் இருக்காளே, அவளா? சித்தப்பா, முருகரோட வள்ளி. ஓ, ஸ்ரீவள்ளியா? ஸ்ரீவள்ளி. அதேதான். தனா, நீ தெய்வான கேட்ட போடு. எதுக்கு? ஏன்னா நான் முருகன் வேஷம் போட போறேன்ல. முருகரா? நீயா? நான் தான். நீ? ஏய் ஏய், இப்ப எதுக்கு இந்த பேய் சிரிப்பு? உன் மூஞ்சிக்கு முருகர் வேஷம் எல்லாம் சரியா இருக்காது. அப்ப கிருஷ்ணர் வேஷம் போடவா? அதுக்கு அழகா இருக்கணுமே. நீ குட்டி சாத்தா வேஷம் போடு, அதுதான் சரியா இருக்கும். ஐயோ, நான் எப்படி ஓம் வேஷம் போட முடியும்? பாட்டி பாருங்க பாட்டி, இவன. டேய் விடேண்டா, அவங்க ஏதோ வேஷம் போட்டுட்டு போறாங்க, விடே. அப்படிலாம் எப்படி பாட்டி விடுறது? அது கரெக்டா அமைய வேண்டாமா? நான் முருகன், மாயா வள்ளி, தனா தெய்வான. இந்த காம்போ தான் சரியா இருக்கும்.
அப்படியே 3 பேரும் இந்த கெட்ட போட போய் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படிலாம் என்னால போட முடியாது. அ, மாயாவும் போட மாட்டா. இல்ல இல்ல, அந்த வேஷம் தான் போடணும். கதிரவா, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுட்டு போகட்டுமே. இல்ல சித்தப்பா, எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணி கவனிச்சிங்களா? கதிர் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் சுத்தி வளைச்சு சொல்றோம். எப்படியும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தா போதும். மாயா வள்ளி, நான் முருகன், அதுதான் சரியா இருக்கும். டேய், அவங்க என்ன வேஷம் போடணும் நீ ஏன்டா சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்னடா வேஷம் போட போற? ஏன் நாங்கெல்லாம் முருகன் வேஷம் போடக்கூடாதா? டேய், ஏன் சிரிக்கிற? பிரதர், எனக்காவது பரவாயில்ல, உன் மூஞ்சிக்கு தாடியே செட் ஆகல, அப்புறம் எப்படி உனக்கு முருகன் வேஷம் செட் ஆகும்? முருகனுக்கு தாடி இருக்கா இல்லையான்னு நீ போய் பார்த்துட்டா வந்த? தமிழ் கடவுள்னா தாடி மீசெல்லாம் இருந்திருக்கும். அது நீயே ஒத்துக்கிட்டல, அப்ப விடு, நானே முருகன் வேஷம் போட்டுக்கிறேன். ஷேவ் பண்ணாத தாடி வச்ச முருகரு. டேய் டேய், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முருகர் வேஷம் போடுங்கடா. நானே போட்டுக்கிறேன் மாமா. அவ்வளவுதானே? போடு மாமா போடு. மாமா, இவனுக்கெல்லாம் முருகன் வேஷம் செட் ஆகாது, பிள்ளையார் வேஷம் வேணா கரெக்டா இருக்கும். கதிரு, அவனுக்கு என்ன தொப்பையா இருக்கு பிள்ளையார் வேஷம் போடுறதுக்கு? இதப்பா, இவனுக்கு தொப்பை வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளையார் மாதிரி வரலாறு இருக்கே. இந்த 2 பொண்ணுங்களையும் இவனுக்கு அமையல, பிள்ளையாருக்கும் பொண்ணுங்க அமையல. கதிரவா, இப்ப எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுவும் பேசல பாட்டி, நான் முருகன் வேஷம் போட்டுக்கிறேன். தெய்வான தனாதான். முடியாது, போட. அதெல்லாம் நீ போட்டுப்ப. மாயா, நீ வள்ளி வேஷம் தான், ஓகேவா? அது வந்து நல்லா யோசிச்சு சொல்லு மாயா. உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணும்போது நான் உன்னை கேட்டேன்ல, அதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு. அவன் கூட நீ பைக்ல ஏறி போனா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, நீங்க மாமா பேச்ச மதிக்கலன்னு ஆயிடும். அதே ஏன் கூட பைக்ல வந்தா நம்ம குடும்பத்துக்காகவும் மாமாக்காகவும் நீ ஒரு முடிவு எடுத்திருக்க, அதுல ஸ்ட்ராங்காகவும் நிக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நீயே சொல்லு, ஞாபகம் வரலையா? இந்த பைக்கா அந்த பைக்கா? டேய் கதிரு, இங்க எங்கடா பைக் வந்துச்சு? அது மாயாவுக்கே புரியுமாமா? சொல்லு மாயா, நீ வள்ளி வேஷம் போடுவல்ல? சரி, நான் அந்த விஷயமே போடுறேன். அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஓவரு. சீனு, கேட்டியா? நீ ஒண்ணு பண்ணு. சாரு, நீ என்ன வேஷம் போட போற? நான் இன்னும் எதுவும் யோசிக்கல. யோசிச்சு அவங்கிட்ட சொல்லிடு. அதுக்கேற்ற மாதிரி நீ வேஷம் போட்டுக்கோ பிரதர். சரியா பிரதர்? மட்டுமா?
நான் சொன்னேன்ல இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு. இப்ப பாரு, வேணும்னே சீனு மாமாவை டென்ஷன் பண்றான். நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம என்ன வேஷம் போடணும்னு அவன் எதுக்கு சொல்றான்? முருகர் வேஷம் போடுற ஆளை பத்தியா? இது மட்டும் அந்த முருகருக்கு தெரிஞ்சா வேல் எடுத்து அவன் கண்ணுல குத்திடுவாரு. அப்போ நீ தேவான வேஷம் போடலையா? அவன் சொல்லி நான் எதுக்கு செய்யணும்? நான்லாம் பண்ண மாட்டேன். எல்லார்கிட்டயும் சரின்னு சொல்லிட்டு வந்த. நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அப்போ நீ என்ன வேஷம் போட போற? தெரியல. ஆனா அவன் சொன்ன விஷயத்த மட்டும் நான் செய்யவே மாட்டேன். ஓம் பெரியப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுல இருக்காரு. ஓம் பெரியப்பா எடுத்த இந்த முடிவுல உனக்கு விருப்பம் இருக்கா? உன்னோட முடிவு என்ன? எனக்கு அதுல முழு சம்மதம் தான் பெரியம்மா.